ஆட் பண்ணி தள்ளி ஓடினா கலர் பார்த்தீங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி கலரில் இருந்துச்சுன்னா நண்டு வெந்துருச்சுன்னு இருக்கும். தொக்கு எப்படி பண்ணலாம் நண்டு தொக்கு. தேவையான அளவு எண்ணெய், ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் சீரகத்தை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், அடே 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 நீடா அடே என்னடா பண்ற மரா? ஏற சொன்னா ஏறிடுமா? நீ படுமா. 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். எதுக்கு? அப்பதான் கொஞ்சம் சீக்கிரம் வெங்காயம் வதங்கும். அப்படியே அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கறி மசாலா, ஒரு ஸ்பூன் நார்மல் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் வதக்கினதுக்கு அப்புறமேட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வெங்காயம் வதக்கிறப்போ 1/2 ஸ்பூன் போட்டுருந்தோம். ஸோ இப்பயும் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா வதங்கினதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணி விட்டு நண்டை ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி சிம்ல வச்சிடலாம். ஏன்னா தண்ணி எதுவும் விட வேணாம். நண்டுல ஆல்ரெடி தண்ணி வரும்ன்றதுனால நம்ம அப்படிதான் விடுறோம். ஸோ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட சிம்ல வச்சிருந்தாச்சு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நண்டு வெந்துக்கிறதா பார்த்தீங்கன்னா வச்சுன்னா அதோட கலர் பார்த்தீங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி 1/2 ஸ்பூன் மிளகை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூளை மாரி தூவி விட்டுக்கோங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா ஒரே இதில் இருக்கணும். மிளகு ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு கொஞ்சம் நல்லா பிரட்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி நண்டு கிரேவி ரெடி. எங்க திருப்பி காட்டு. நண்டு கிரேவி